சொல்லு கோபி, மகேஷை கொண்டு விட்டியா? மாப்பிள்ள ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே? சரிப்பா, நீ பத்திரமா வந்து சேரு. மீனாட்சி. என்னங்க? கோபி மகேஷ் அந்த வீட்டுல கொண்டு விட்டானா எந்த பிரச்சனையும் இல்லையா? மாடி. என்ன பெருமூச்சு? நிம்மதியா பெருமூச்சா? மா, பணம் கம்மியா போச்சு, பாத்திரம் மண்டம் கம்மியா போச்சுன்னு சமாதானம் பண்ணி பொண்ணை கொண்டு விடுறது இல்லமா? அது சந்தேகம், தப்பான சந்தேகம். அப்போ மகேஷ் உண்மையதான் சொல்றான்னு சொல்றீங்களா? உண்மையோ பொய்யோமா? மகேஷ் எதுக்கு அனாவசியமா மாப்பிள்ளை பேர்ல சந்தேகப்படணும்? அதுவும் அவர் நடத்தல. மகேஷ் நம்ம வீட்டுல வளர்ந்த பொண்ணுமா, அசால்ட்டா அப்படி ஒரு சந்தேகத்தை தூக்கி போடாது. அவளுக்கு தெரியாதா யார சந்தேகப்பட்டா யார் பேர்ல அசிங்கம் வரும்ட்டு? எனக்கு புரியல, எனக்கு எதுவும் தெரியல. இப்ப மாப்பிள்ளை என்ன அந்த பொண்ணு கிட்ட பேச போறாரோ, அவ என்ன சமாதானம் சொல்ல போகுதோ, அழுதுட்டு இருக்க போகுதோ, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. ஐயா வாங்கம்மா. வாங்கம்மா. என்ன நீங்க அப்ப பாதியிலே போயிட்டீங்க? அப்படி இல்லைங்க ஐயா, மாப்பிள்ள வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. நாம இருந்தா சங்கடமா இருக்குமேன்னு தான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா அங்க போனதும் மனசு கேட்கல. மகேஷுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசுக்கு ஒரே பதட்டமா இருந்துச்சு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தங்க ஐயா. பாத்தீங்களா, என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நீங்க எங்களுக்கு சொந்தமும் இல்ல, வெளியேந்து வந்த உறவும் இல்ல. எங்க பொண்ணுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போய் வரீங்க. நாங்களா தேடி பிடிச்சிட்டு வந்த உறவு எங்க எல்லாரையும் திட்டிட்டு போயிருக்கு. ஒண்ணு இல்லம்மா, கோபியை சமாதானம் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டாமா, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிங்களா? எப்படியோ சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா சரிதான். ஆமா ஐயா, மலரு உள்ள இருக்கம்மா. நான் பாத்துட்டு வந்துடுறேம்மா. மலரு, மலரு, என்னாச்சுமா? ஏன் அழுகுற? அம்மா சொல்லுமா, சொல்லு. எதுக்கு என்ன வர சொன்ன? ஏன் அழுகுற? சொல்லுமா மலரு, சொல்லுமா, சொல்லுமா. என்னாச்சு சொல்லுமா. ஏம்மா அழாதம்மா, விடுமா. மலர், என்னம்மா ஆச்சு? மலரா? ஓ, இவன் டைம்ல தான் வெள்ளாம வீடு வந்து சேரலையா? அப்போ உன் மனசுல என்ன நினைப்பு? நீ எங்க மருமகளா, இந்த வீட்டுல ஜாம் ஜாம்னு இருக்கணும். என் மக புருஷ வீட்டுல இல்லாம எங்க வாழ ஒட்டியா இருக்கணும், அப்படித்தானே? பாத்தீங்களா அத்தை என்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு? பட்டுன வார்த்தையை விட்டுட்டாங்க. மனசு கஷ்டமாயிடுச்சு. சொல்லி அழுவறதுக்கு கூட ஆள் இல்ல. அதனால்தான் காஜாக்கு போன் பண்ணி உங்களை வர சொன்னேன். ஏம்மா, அழறதுக்கு ஆள் துணை வேணுமா? இல்லம்மா, எந்த உறவும் இல்ல. நீங்க வந்த இவங்களதான் உறவுன்னு நினைச்சேன். ஏம்மா நீங்களும் சொல்லுங்க, நான் இந்த வீட்டு பொண்ணுங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவளா? அத்தை இந்த வார்த்தை சொன்னதும் என்னை இந்த வீட்டுல இருந்து தள்ளி வச்ச மாதிரி தோணுச்சுமா. என்ன மலர் பேசுற? அதான் உன்னை பேசுனதும் கோபி தம்பி விட்டு கொடுக்காம பேசுச்சுல்ல, அதுதானம்மா வேணும். என்னாலதான் அவருக்கு இந்த கஷ்டமும். அப்படி பேசாத மலரு. புருஷன் பொண்டாட்டி உறவுல பிரிச்சு பேசுறதுக்குன்னு எந்த விஷயமும் கிடையாது. சண்டையோ சத்தமோ ரெண்டு பேருக்கும் இதுல சரிசமமான பங்கு இருக்கு. அவருக்கு ஒண்ணுன்னா நீ துடிக்கிறதும் அவருக்காக நீ பதறதும் சகஜம். அத்தைங்கிற உரிமையில பேசியிருப்பாங்க. உரிமையில வர வார்த்தைக்கு என்னம்மா பெருசா அர்த்தம் இருந்துட போகுது? மாமாவும் அதுதாம்மா சொன்னாரு. ஐயா பேசினாரா? ஆமாம்மா, அவ புரியாம பேசிட்டா. மனசுல ஏதோ வச்சு கதைன்னு சொன்னாரு. ராகினியும் பேசினா. அப்புறம் என்னம்மா, கவலையை விடு. ஒரு வீட்டுல நாத்தனாரு, மாமனாரு, புருஷன் எல்லாரும் உன் பக்கம் இருக்கும்போது அப்புறம் உனக்கு என்னம்மா கவலை? எனக்கு என்னமோ உங்ககிட்ட சொன்னு தோணுச்சுமா. அதான் காஜாக்கு போன் பண்ணி உங்களை வர சொன்னேன். நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேம்மா, நீ தைரியமா இரு. இந்த வரப்பா. ஏண்டா போகும்போது அந்த கத்து கத்துனே, என்ன ஏதுன்னு கூட கேட்காம போற? அதுவும் சாப்பாடு வேணான்னு போற? ஏண்டா நான் உன் அம்மாடா. டேய், உன் பொண்டாட்டி மாதிரி பின்னாடியே கெஞ்சிட்டு வர சொல்றியா? ஏமா வந்ததும் வராம ஏமா கண்டதை பேசி கடுப்பு ஏத்துற? நான் உன்னை பின்னாடியே வந்து கெஞ்ச சொன்னா? என்னடா இது அதிசயமா இருக்கு. வந்ததும் ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிற. காலையில டிஃபன் பண்ண ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு என்னடா கோபம்? டேய், நான் வயசானவ. எனக்கு என்ன ஆண்டவன் 10 கையா வச்சு படைச்சு வச்சிருக்கான்? 2 கை தாண்டா. போறவே முத நாளே சொல்லணும், அம்மா நான் காலையில சீக்கிரம் கிளம்பிடுவேன்னு. நீ சொல்லல, நான் செய்யல, அதுக்கு இவ்வளவு கோவமா?
வயசான மனுஷி ஒருத்தி நமக்காக செஞ்சு வச்சிருக்காளே, ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போகணும்னு வேண்டாம். இப்ப என்ன குறைஞ்சு போக போகுதுன்னு யோசிச்சியா நீ? மா என்னம்மா வரப்ப போறப்பெல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்க? பசிக்குதுமா. காலையில சாப்பிடாம போனா பசிக்கத்தான் செய்யும். உனக்காக செஞ்சு வச்சேன் பாரு, என்னைய சொல்லணும்டா. என்னத்த சொல்றது, நான் சொன்னது எனக்கே படிச்சு போச்சு. என்னம்மா பழிச்சிச்சு? அதான் எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறா தம்பல்ல, அதத்தான் சொன்னேன். எல்லாத்துக்கும் கெட்ட விட யாருக்கு நான் வேண்டாம். மா என்னம்மா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க? என்னடா புலம்பு கூட விட மாட்டேங்கிற? காலையில சாதாரண சாப்பாடு வச்சதுக்கு அந்த கத்துற. தெரு ஓரத்துல இருக்க இட்லி கடைக்கு போயிருந்தா கூட 4 இட்லியை சாப்பிட்டு போயிருப்பேன். செய்யறத சீக்கிரம் செய்யுமான்னு சொன்னேன், அதுக்கு சண்டை போடுற. போதாததுக்கு ஹவுஸ் ஓனர் கிட்ட எக்கிட்டு போற. நிறுத்துடா, எக்கிட்டு போனானா? அப்புறம் உன் பொண்டாட்டிய உலகத்துல அங்காத பொம்பளைன்னு என்கிட்டே சொல்லுவா. நீங்க சரியா சொன்னீங்க மகராசின்னு அவளை தூக்கி தலையில சாடனமாக்கும். சரியான ரெவடி பொம்பளையா இருப்பா போல. அம்மாடி, இப்படி சண்டைக்கு ராவிட்டு அலையிற பொம்பளைய என் வாழ்க்கையிலே கண்டதில்ல. வீடா வீடு சொன்னா வெக்க கேடு. இத்துணுண்டு வீட்டுக்கு 4000 ரூபாய் வாடகை. இதுல ஓனரம்மா சொன்னாதான் நம்ம வீட்டு பிள்ளைங்க மூத்திரம் பெய்யணும், அவங்க வந்தா காப்பி கடன்னு கொடுக்கணும். என்னத்த சொல்ல, உன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஆளுங்களோட தானே உறவு வச்சுக்க முடியுது. அம்மா தண்டி வீட்டுல இருந்து உன்னை பிரிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கால. நான் என்ன பேசுறேன், நீ என்னம்மா பேசுற? 4000 சாதாரணமா சொல்ற? 4000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு வீடு, அதுவும் இந்த ஏரியால புடிச்சு கொடுத்துறேன் பாப்போம். ஆளுங்களை வச்சு புரோக்கர் செலவு இல்லாம பிடிச்ச வீடுமா இது? இப்ப திடீர்னு வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. நீ போட்ட சண்டையில, சாப்பாடு சண்டையில வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப எங்க போறது வீட்டுக்கு? சரி, அந்த அம்மா கிட்ட தான் பேசி சரி பண்ணலான்னு பார்த்தா, பேசலான்னு போகும்போதுலாம் மூச்சை திருப்பிட்டு போகுது. மா இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்கு, என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அவ ஆடுவா பாத்துக்கிட்டு வாய முடிட்டு இருக்க சொல்றியா? மா வெட்டி ஒம்பு இழுக்காம இருக்கலாம்ல. என்னடா அடுத்தவளுக்காக பெத்தவளை விட்டு கொடுத்து பேசுற? டேய் வந்தவ எனக்கு காமவை பத்தி பாடம் எடுக்கிறாடா. யார் என்ன வேணா பேசட்டுமா, நம்ம வேலையை பார்ப்போம். உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியும்ல. நல்லா சொன்னப்போ கண்டவளும் பேசுவாளுங்க, கேட்டுட்டு ஈன்னு இழிச்சிட்டு போணுமாக்கும். மா பசிக்குதுமா, சாப்பிட விடுறியா? இதுக்கு மேல பேச எனக்கு தெம்பு இல்ல. அதானே, உனக்கும் உங்க அப்பனுக்கும் பொம்பளைங்களை குத்த சொல்லாட்டி எந்த பொழுதும் போகாதே. வந்தது வராதுமா, பெத்தவளை நொட்ட சொல்லாட்டினா என்ன? உன்னா என் மேலே பாயிறது, என் மேலே எரிஞ்சு விழுவுறது. ஏண்டா என்னவே இந்த பாடுபடுத்துற? எப்படி அவ உன் கூட குடும்பம் நடத்தினா? உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு இந்த சிட் ஃபண்ட் ஃபைனான்ஸ் இத பத்தி எதுவுமே தெரியாது. அப்படியே கூகுள் என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்வேன். மணி 5 ஆயிடுச்சா? கிளம்புங்க. நாளை காலைல சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க அந்த பாரிட்ட போய் பேசலாமா? அதெல்லாம் இப்ப வேண்டாம், அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அப்படியா? சரி. அசோக், காலையில பேங்க்ல பணம் போட சொன்னேனே, போட்டிங்களா? போட்டேங்க. ஓகே ஓகே, கிளம்பலாம்டா. என்னடா கோகுல், எங்க? எங்கயா? வீட்டுக்குடா. அசோக் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்களா? நான் என்ன சொல்றது? என்ன மச்சான சேர்ந்து டிராமா பண்றீங்களா? டிராமாவா? என்னடா சொல்ற? ஆமாண்டா கோகுல், நீ டிராமா தான்டா பண்ற. சிட் ஃபண்ட்ஸ் ஆரம்பிச்சோன்ன ஆளே மாறி போயிட்ட. டேய் என்னடா இப்படி பேசுற? மாறினா? நான் மாறினா? என்னடா சொல்ற? ஆமா கோகுல், என்ன சொல்றாரு இவரு? என்ன சொல்றாருன்னா, அசோக் சார் உங்க ஊர்ல காது குத்துனா கூட ஆடு கோழி எல்லாம் வெட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க இவ்வளவு பெரிய சிட் ஃபண்ட் ஓபன் பண்ணி எங்களை வெறுங்கையை அனுப்பணும்னு சொல்றீங்க. பார்ட்டி கிட்டி எதுவும் கிடையாதா? டேய் நீ இததான் சொன்னியா? அட பாவி, பார்ட்டி தானே, நான் தரேன். என்னது தர்றியா? எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறோம். டேய் என்னது எல்லாம் சேர்ந்து அடிக்கிறோமா? மாமாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏங்க இப்ப இருக்கிற நிலைமையில கோகுல் சாப்பிட்டா கூட அப்பா கண்டுக்க மாட்டாரு. ஏதோ மாப்பிள்ள அலுப்புல குடிக்கிறாருன்னு விட்டுருவாரு. நான் சாப்பிட்டேன்னு வச்சுங்க, கொலையே விழா. என்ன கோகுல் என்னங்க சொல்றீங்க? நீங்க அப்பாவுக்கு இந்த பயம் பயப்படுறீங்க? கோகுல் என்னடா அப்படி நடுங்குறான். அப்ப உங்களுக்கு அப்பா கொடுமையா, இவனுக்கு மாமனார் கொடுமையா? அசோக் அவங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறாரு, அது உனக்கு கொடுமையா தெரியுதா?
அசோக் சார் நடுங்குறாரு. இருடா. அசோக், புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பசங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. லைட்டா இங்க பாருங்க கோகுல், என்னுடைய பழைய கதை உங்களுக்கு தெரியாது. நீங்க லைட்னா 2 லார்ஜ் போடுவீங்களா? எனக்கு லைட்னா ஒரு ஆஃப். எது? ஆஃபா? அசோக் நீங்களா? நீங்களான்னா நானே தான். ஊத்துனா உங்க வீட்டு ஊத்து, எங்க வீட்டு ஊத்து இல்ல, உலக ஊத்து. அதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிப்போச்சு. இப்ப என் மேல தண்ணி வர அடிச்சதுன்னு வச்சுங்க, எங்க அப்பா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா தப்பே இல்லை அசோக். என்னடா ஏங்க இத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் டி அடிக்ஷன் சென்டருக்கே போயிட்டு வந்தவங்க. ஏன் சார், அது என்ன சார் டி அடிக்ஷன் சென்டர்? அதாங்க போதை மறுவாழ்வு மையம். சரி, அதை எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆமாங்க, அதுக்காக நான் குடியை விட்டுட்டேனா? அசோக் சார், தண்ணி நாம் அடிக்கலாம், தண்ணி நம்மள அடிக்காம பாத்துக்கணும். என்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? நாளைக்கு தண்ணி அடிக்கிறதுக்காகவாது உடம்ப பாத்துக்கணும்னாரு. அதுக்காக பார்த்து குடிங்கன்னு சொன்னாரு. நான் இப்ப பார்த்து குடிக்கிறது இல்ல, மோந்து பார்த்து தான் குடிக்கிறேன். அளவா குடிச்சா போதும் சார். டேய் கூகுள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம். இதை மிஸ் பண்ண முடியாதுடா. அசோக் சாரும் இன்னைக்கு நம்ம கூட சாப்பிடுவாரு. சார் சார், என்ன உங்களோட சேர்க்காதீங்க, நான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. என்ன சார், நாங்க இருக்கோம் சார். டேய் கூகுள், பாருக்கு போலாமா? டேய், இந்த ஊர்ல எங்க மாமாக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச சங்கட போடுவார், அதெல்லாம் வேணாம் விடு. சரி, அப்ப இங்கேயே அடிப்போம். டேய், தொழில் பண்ற இடம்டா, என்ன கிண்டல் பண்றியா? டேய், என்னடா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? குடிக்க மட்டும் தான் வாய் திறப்பீங்களா? சொல்லுங்கடா. டேய் இருடா, டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன பார்ட்டி தானே, ரூம் போட்டுரும். வேண்டாம் கோகுல், ரூம் போட்டு தண்ணி அடிச்சு தான் என் காசையே நான் அழிச்சேன். வேண்டாம் விடுங்க. அசோக், அழிக்கிறத பத்தில நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நேரா ஹோட்டலுக்கு போறோம், ரூம் போடுறோம். ஓகேவா? என்ன இப்ப ஃபோன் பண்ணா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க போறாங்க. வாங்க வாங்க அசோக். வாங்க சார். மகேஷே, ஏஞ்சிட்டியா? உட்கார், நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இது இது அவரோட சட்டை இல்ல. ஆமா, இது செல்வரங்கத்தோட சட்டை. ஏன் பெட்ரூம்க்குள்ள எப்படி செல்வரங்கத்தோட சட்டை வந்துச்சு? செல்வரங்கத்தோட சட்டை ஏன் ரூம்க்குள்ள எப்படி வந்துச்சு? செல்வரங்கம், செல்வரங்கம், செல்வரங்கம். மேடம், செல்வரங்கம், என்னாச்சு மேடம்? உங்க சட்டை எப்படி ஏன் பெட்ரூம்க்குள்ள வந்துச்சு? மேடம், எனக்கு தெரியல எப்படின்னு. உங்களுக்கு தெரியாம எப்படி என் பெட்ரூம்க்குள்ள வரும்? இல்ல சொல்லுங்க. மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது. என்னம்மா என்ன சத்தம்? என்ன மாமா, செல்வரங்கத்தோட சட்டை ஏன் பெட்ரூம்ல? இதுக்கா இவ்வளவு சத்தம்? நம்ம தேவாதான் எல்லா துணிமணிகளையும் களைச்சு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அதுல வந்து கடந்திருக்கோம். இதுக்கு போய் இவ்வளவு சத்தமா? மகேஷ், சரி வாங்க. ஏண்டா ஒரு சட்டைக்கு இவ்ளோ பெரிய சத்தமாடா? என்னக்கா நீ புரியாம பேசுற? மேடம் ரூம்ல இருந்தது என்னுடைய சட்டை. அவங்க வீட்ல வேற யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன சந்தேகப்பட மாட்டாங்களா? யாரா சந்தேகப்படுவாங்க? சாம்பாருக்கு சட்டைக்கு சந்தேகப்படுறது யாரு? எல்லாம் என் பொண்டாட்டி தான். சந்தேகப்பட்டதுனாலதான் திருச்சிக்கும் காரைக்குடிக்கும் சண்டைங்க அடிச்சா. அவங்க அண்ணங்கிட்ட எதையோ சொல்லி கொடுத்ததுனாலதான் அவன் என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்னான். கரெக்டா? நீ சொல்றது கரெக்டா? உன் சட்டைய திவ்யாமா ரூம்ல பாத்துருப்பா. யார் இல்லாத நேரம் பார்த்து உனக்கும் திவ்யாமாக்கும் ஏதோ ஒரு கசமுசா நடந்திருக்குன்னு இவ சந்தேகப்பட்டிருப்பா. சீ, எவ்வளவு பெரிய கெட்ட புத்திடி உனக்கு. இவளுக்கு சந்தேக பைத்தியம் பிடிச்சிருக்குடா. தப்பா சொல்ற, பைத்தியத்துக்கு தான் சந்தேகம் பிடிச்சிருக்கு. ஐயோ, யார் மேல எனக்கு
சந்தேகம் இல்ல. பாத்தியா 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 எந்த பைத்தியமாவது பைத்தியம்னு ஒத்துக்கணுமா? சந்தேகப்பட்டுட்டு இப்ப சந்தேகப்படலன்னு சொல்றான். சந்தேக பிசாசு. ஆமாண்டா, எனக்கு இப்பதான்டா உன்ன ஞாபகத்துக்கு வருது. இவங்க பரம்பரையிலேயே யாராவது ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிக்குமா? அப்படி பார்த்தா இந்த பரம்பரையில இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடா. ஐயோ ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பைத்தியக்கார குடும்பத்துல போய் என்னை மாட்டி விட்டுட்டியே. அரஞ்சனா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கு பைத்தியம் பிடிக்கும்னு எனக்கு தெரியுமாடா? எல்லாத்துக்கும் காரணம் பைத்தியக்காரன் உன் புருஷன் தானே. பைத்தியக்காரா ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு என் புருஷனை பைத்தியம்னு சொல்றியா? அரஞ்சனவன் ஜாக்கிரதை. லூசு, நீ பைத்தியமே இல்லடி. உண்மையை சொல்லு, நீ பைத்தியம் தானே? உண்மையை சொல்லு. லூசு பையல, அவகிட்ட போய் கேள்வியை கேட்டுட்டு இருக்க. அவளே ஒரு பைத்தியக்காரி, அவகிட்ட என்னடா கேள்வியை கேட்டுட்டு இருக்க? ஏய் நல்லா சொல்லு, இவன் சட்டைய திவ்யா அம்மா ரூம்ல பார்த்த உடனே தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்தி இருக்குமே, ஓன்னு அழுக வந்திருக்குமே, ஜிவ்வுன்னு ஏறி இருக்குமே. இதெல்லாம் தான் பைத்தியத்துக்கு உண்டான அறிகுறி. ஆமா, பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆமாமா, நீ சொன்ன மாதிரி கண்ண பாரு ஒரு பக்கம் இழுக்குது பாரு. ஐயோ பாருடா, இப்படி போகுதுடா. பைத்தியம் தான் நீ சொன்ன மாதிரி பைத்தியம் தான். பாரு. ஐயோ ஆமா, மூக்கு பாரு, இப்படி என்ன பண்றது? எப்படி பைத்தியக்காரங்க மாதிரி கத்துறீங்க? டேய், இவளுக்கு பைத்தியம் இவ வாயாலே ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குடா. அக்கா